ஸோ அதில் இன்னைக்கு எக்ஸசைஸ் 5.1ல் 11th கொஷினில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். ஸோ என்னென்னா ஃபைன் சென்டர் அண்ட் ரேடியஸ் தான் நம்ம கொஷின். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். அண்ட் புக் பேக்லேயும் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க, நான் போட்டுக்கிறது கரெக்டானு. ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறது உங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு 3 மார்க்கெலாம் ஈஸியாக கேட்பான். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளோட இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுங்கள். x² + y² + 2gx + 2fy + c = 0. இதோட கம்பேர் பண்ணணும். 2g இருக்கிற இடத்துல 6 இருக்குது, 2f இருக்கிற இடத்துல -4 இருக்குது. சைனும் முக்கியம் கண்ணா, சைனும் முக்கியம். c = 4. ஓகே, அப்போ g = 3 பாக்ஸ் போட்டுக்கோ, f = -2 பாக்ஸ் போட்டுக்கோ, அண்ட் c = 4 அப்படியே பாக்ஸ் போட்டுக்கோ. இப்போ சென்டர் அண்டு சென்டர் எப்படின்னா இது -g, -f ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இது பண்ணிங்கன்னா -g, -3, -2 அப்போது +2 ஆகிடும். இப்போ ரேடியஸ் இது g² + f² - c. இது பண்ணிங்கன்னா 3² 9, -2² பண்ணால் +4 -4, இது கேன்சல். அப்போ r இங்கே r போட்டுக்கோங்க. இப்போ r என்ன வரும்னா √9, r = 3, r = 3 யூனிட்ஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ மீதி 2 சப்டிவிஷன் உங்களுக்கு நான் ஒர்க்காக தந்துடுறேன். ஸோ இந்த சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன் ஈஸி, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் என்னென்னா எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இதுதான் பார்த்துக்கோங்க. 2x 2y -6x + 4 + 2. ஸோ மொத்த ஈக்குவேஷன் 2ஆல் டிவைட் பண்ணிட்டு அப்புறம் ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி அதே தான் சென்டரு ரேடியஸை அப்படியே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ சிம்பிள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.